வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். புயலால் வீடு இழந்தவர்களுக்காக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள். முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. கஜா புயல் பாதித்த டெல்டா மாவட்டங்கள். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை ஆய்வு. ஸ்டெர்லைட் ஆலையை செயல்பட அனுமதிக்கலாம் என அறிக்கை. தமிழக அரசு பதிலளிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. திமுக தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். மேகதாது அணை தொடர்பாக ஆலோசனை. கஜா புயலால் வீடு இழந்தவர்களுக்காக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கஜா புயலால் புரட்டி போட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதல்வர் பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனையடுத்து வேதாரண்யத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்ததாக குறிப்பிட்ட முதல்வர் புயலில் சாய்ந்த மரங்களை அகற்ற தமிழக அரசு விவசாயிகளுக்கு உதவும் என்றும் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட நிலங்களில் உயர் தொழில்நுட்பத்தில் மீண்டும் மா, பலா, தென்னை, முந்திரி போன்ற மரங்கள் பயிரிடவும் ஊடுபயிர் செய்யும் அரசு முழு உதவி செய்யும். பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் வாழ்ந்த குடிசை வீடுகளுக்கு பதில் கான்கிரீட் வீடுகள் சுமார் 1 லட்சம் வீடுகள் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை முதற்கட்டமாக 1000 கோடி நாங்கள் இதற்கு 1300 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த பணிகள்லாம் இப்போ துவங்கப்பட்டு விட்டது. ஆகவே மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கு தேவையான உதவிகளை அம்மாவுடைய அரசு தோய்வின்றி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்ற முதல்வரும் துணை முதல்வரும் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டனர். கஜா புயல் பாதித்த பகுதிகளில் பயிர் காப்பீடு செய்ய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் கஜா புயலால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளையும் விளை நிலங்களையும் இழந்து வாடி வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். கஜா புயலால் பெரும்பான்மையான பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் இந்த பயிர்களுக்கு உரிய காப்பீடு செய்யப்படவில்லை என கூறியுள்ள முதல்வர் இதற்கான காலக்கெடு வரும் 30ஆம் தேதிக்குள் நிறைவடைய இருப்பதால் பயிர் காப்பீட்டிற்கான கெடுவை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். புயல் பாதித்த மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசத்தை மின்வாரியம் அறிவித்துள்ளது. புயல் பாதித்த 8 மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த ஏற்கனவே நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது கால அவகாசம் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்கட்டணம் செலுத்த அபராதம் விதிக்கப்படாது என்றும் மின்வாரியம் தெரிவித்துள்ளது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். கஜா புயலின் கோர தாண்டவத்தால் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளான நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த உள்துறை இணைச் செயலர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான மத்திய குழு பிரதமரிடம் விரைவில் அறிக்கை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை பிற்பகலில் ஆய்வு செய்ய உள்ளார். அப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர் ஆறுதல் கூறுகிறார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது தவறு என தருண் அகர்வால் தலைமையிலான குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது தவறு என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆலையை மூடுவதற்கு தமிழக அரசு தெரிவித்த காரணங்கள் ஏற்கும்படியாக இல்லை என்றும்
ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்படாமல் ஆலை மூடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. இது தொடர்பான வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் AK கோயல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. தருண் அகர்வால் குழுவின் ஆய்வறிக்கை தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை டிசம்பர் 7ஆம் தேதிக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒத்திவைத்துள்ளது. இதனிடையே தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடியது தவறு என நீதிபதி குறிப்பிட்டதாக கூறினார். The report has said that the closure was not justified and the grounds given for closing were not justified. The tribunal has asked both sides to give their comments, submissions to the report and has posted the case now to 7 December for further hearing. ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதாகவும் அகர்வாலின் அறிக்கை அரசுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் என்றும் திமுக தலைவர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் தமிழக அரசு இனியாவது முறையான சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சென்னையில் திமுக தோழமை கட்சிகள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. கர்நாடகத்தில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட மத்திய சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க திமுக தோழமை கட்சிகள் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் திமுக தோழமை கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் MK ஸ்டாலின் மேகதாது அணை விவகாரத்தில் அலட்சியமாக இல்லாமல் தமிழக அரசு முனைப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், மக்கள் மன்றத்திலும் பேசியிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி இந்த ஆட்சி சிறிதும் கவலைப்படவில்லை. அதனால்தான் இந்த பிரச்சனை இப்படி வந்து சேர்ந்திருக்கிறது. எப்போதும் போல் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் தீவிரமாக இதை கண்காணித்து அதற்குரிய நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜம்மு காஷ்மீரில் பிரபல பத்திரிகையாளரை கொலை செய்த பாகிஸ்தான் பயங்கரவாதியை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதி நவீத் ஜாட் ஸ்ரீநகர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தான். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நவீத் ஜாட் தப்பி சென்றுள்ளார். இதனிடையே ரைசிங் காஷ்மீர் பத்திரிகையாளர் சுஜாத் புகாரி கடந்த ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் பயங்கரவாதி நவீத் ஜாட்டுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. பத்காம் மாவட்டம் குத்போரா அருகே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். இதில் பயங்கரவாதி நவீத் ஜாட் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். ராகுல் குடும்பத்தினரை போன்று தான் கோல்டன் ஸ்பூனுடன் பிறக்கவில்லை என்றும் உங்களில் ஒருவன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அனைவரும் வளம் பெற வேண்டும் என்பதே பாரதிய ஜனதா அரசின் ஒரே மந்திரம் என குறிப்பிட்ட மோடி 4 தலைமுறைகளாக நாட்டை ஆட்சி செய்தவர்கள் மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளவே இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் நடைபெறும் தெற்காசிய கூட்டமைப்பு மாநாட்டில் இந்தியா பங்கேற்காது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் அழைப்பை ஏற்கப் போவதில்லை என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்ததைப் போல பயங்கரவாத செயல்களை அந்நாடு நிறுத்தும் வரை எந்த பேச்சுக்கும் இடமில்லை எனவும் சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டுள்ளார். கஜா புயல் நிவாரண பணிகளுக்காக டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஒத்திவைக்க வேண்டும் என திமுக தலைவர் MK ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். எத்தனை முறை போராடினாலும் எந்த வகை போராட்டமானாலும் எதிர்பார்க்கும் பலன் கிடைத்திட போவதில்லை எனவும் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தருண் அகர்வால் அறிக்கையால் ஆச்சரியமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து தங்களுடைய போராட்டம் நிற்கப் போவதும் இல்லை என்றும் தமிழர்களுக்கு எங்குமே நீதி கிடைக்கவில்லை எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். MK
ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு, கூட்டணிக்கான ஆதரவு குறித்து விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலர் வைகோ நேரில் சந்தித்து பேசினார். திமுக கூட்டணியில் மதிமுக இருப்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என துரைமுருகன் கூறியிருந்தார். இதனை அடுத்து கூட்டணியில் மதிமுக இருக்கிறதா இல்லையா என்பதை திமுக தலைவர் கூறட்டும் என வைகோ கூறியிருந்தார். இந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை வைகோ நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். என்னுடைய உயிர் நண்பர் 64, 65 அந்த காலத்தில் துரைமுருகன் கூட்டணியில இல்ல அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டார். நாங்க கேட்ட ஆதரவு கேட்ட கடிதத்துக்கு உடனடியாக பதில் கடிதம் அனுப்பி 3ஆம் தேதி மதிமுகவும் திகாவும் நடத்துகின்ற போராட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முழு ஆதரவையும் தரும் என்று சொல்லியிருக்காருல, அதான் விளக்கம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் நடத்த உள்ள அனைத்து கட்சி கூட்டம் அரசியல் சுயலாபத்திற்கான நாடகம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மேகதாது விவகாரத்தில் வேண்டுமென்றே அரசியல் செய்யப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் நடத்தும் அனைத்து கட்சி கூட்டம் வெறும் கண்துடைப்பு நாடகம் எனவும் விமர்சித்தார். மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதை தமிழக பாரதிய ஜனதா முற்றிலுமாக எதிர்ப்பதாக தமிழிசை கூறியுள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான ஆய்வுக்குத்தான் மத்திய நீர் மேலாண்மை வாரியம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறது. ஆனால் இன்று நிவாரணம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு சர்வ கட்சி கூட்டம் என்று அதை திசை திருப்புவது சரியான நடவடிக்கையா இருக்கிறது. இந்த சர்வ கட்சி கூட்டம் என்பது வெறும் கண்துடைப்பு, மேம்போக்காக அரசியல் நாடகம் என்று தான் என்னால் சொல்ல இயலும். காவலர்கள் தாக்கி சிறை கைதி உயிரிழந்தது நிரூபிக்கப்பட்டால் தொடர்புடைய உயரதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசுவாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். நீதிபதி முன்னிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தொடர்புடைய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாராயணசுவாமி உறுதியளித்தார். குடும்பத்தைச் சேர்ந்தவருடைய புகார், அவர் காவல்துறையினால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புகார் வந்திருக்கிறது. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நேற்று இரவு நாங்கள் நீதி விசாரணைக்காக உத்தரவிட்டிருக்கிறோம். நீதிபதி முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த தலைமை காவலர் அதிகாரியை நாங்கள் அவரிடம் பதவி இடைநீக்கம் செய்திருக்கிறோம். யார் மீது குற்றம் இருந்தாலும் அவர் விட்டு வைக்க மாட்டோம், அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசை கண்டித்து காவிரி உரிமை மீட்பு குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கஜா புயலால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்திருப்பது கண்டனத்துக்குரியது என விவசாயிகள் கூறினர். இதனை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் போராட்டம் வெடிக்கும் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். காவிரியிலே மேற்கேதாட்டிலே அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கியிருப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமையாகும். உடனே இந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். இந்த முழு பொறுப்பையும் காவிரியை மேலாண்மை செய்கிற முழு பொறுப்பையும் காவிரி மேலாண்மை வாரியத்திடமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இவர்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாவிடில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு தமிழகம் தள்ளப்படும் என்பதை அவரும் மறுப்பதற்கும் இல்லை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் கடம்பூரில் மலைவாழ் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் மலைப்பகுதியில் உள்ள விளை நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், 60 வயது நிரம்பிய நிலமற்றோருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
மலைப்பகுதியில் வாழுகிற மக்கள் விவசாயத்தை நம்பி வாழுகிற மக்கள், தரைப்பகுதியில் இருக்கிற போல வேற தொழில்களை நம்பி வாழ தெரியாது. ஆகவே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை மக்களுக்கு அந்த பீமோ நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும். அரசாங்கம் கொடுக்க தவறுதால் மலைப்பகுதி மக்கள் இவங்களுடைய போராட்டங்களை மிக வலிமையாக செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியை நிர்மலா தேவி வழக்கில் சிபிசிஐடி தாக்கல் செய்த இறுதி அறிக்கையை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்ய ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலர் சுகந்தி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சிபிசிஐடி போலீசாரின் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என கூறியுள்ள மனுதாரர் தரப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. இதனை அடுத்து வருகிற 10ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். தெலுங்கானா மாநிலம் யாத்ரி பவனகிரி மாவட்டத்தில் உள்ள ஹகிம்பேட் விமான படைத்தளத்தில் சிறிய ரக விமானம் வழக்கம் போல பயிற்சியில் ஈடுபட்டது. அப்போது அந்த விமானம் திடீரென தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பிய விமானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விருதுநகர் மாவட்டம் படிக்காசுவை தாண்டிப்பட்டி ஊராட்சி பள்ளி மாணவிகள் நிவாரண நிதி அளித்துள்ளனர். தாங்கள் சேர்த்து வைத்த 1800 ரூபாய் பணத்தை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினர். பின்னர் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் பள்ளி சார்பில் 1,10,000 ரூபாய் மதிப்பிலான நோட்டு புத்தகங்களும் அனுப்பி வைக்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பள்ளி மாணவிகள் உட்பட 20க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். குடியாத்தத்தில் இருந்து ராமாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வெங்கடாபுரம் கிராமத்தில் கவிழ்ந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான வத்தல் குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் இவை சிக்கியுள்ளன. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் தலைமறைவான ஜெயராஜை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் குட்டியுடன் உலா வரும் காட்டு யானைகளால் அந்த பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக சாலையோரங்களில் உள்ள புற்கள் மற்றும் மூங்கில்கள் அதிக அளவில் வளர்ந்து காணப்படுகின்றன. இதனால் சமவெளி பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பர்லியாறு பகுதியில் உலா வருகின்றன. யானைகள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வரும் வனத்துறையினர் வாகன ஓட்டிகள் கவனமுடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தென்னிந்திய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே பெண்களுக்கான ஹாக்கி போட்டி சிவகங்கையில் தொடங்கியுள்ளது. அழகப்பா கல்வியியல் கல்லூரி திடலில் நடைபெற்று வரும் போட்டியில் தமிழகம், கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களைச் சேர்ந்த 25க்கும் அதிகமான அணிகள் பங்கேற்றுள்ளன. போட்டியின் முதல் ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் கேரள பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றது. அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. கதையை சுட்டு கவர்மெண்ட் படத்தை எடுத்து சர்ச்சைக்குள்ளான தாஸ் இயக்குனரின் படத்திற்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு வந்தாலும் படம் ஹிட் ஆனதால் தாஸ் இயக்குனருடன் அரசியல் கட்சி தொடங்க உள்ள சூப்பர் நடிகர் இணைய இருக்கிறாராம். தாஸ் இயக்குனரின் சர்ச்சையான நடவடிக்கையால் முதலில் படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்ட தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கிவிட்டதாம். சூப்பர் நடிகர் உடனே வெளிநாட்டு தமிழரான தயாரிப்பாளரை தொடர்பு கொண்டு பேச அவரும் தனது லை பெயரில் தொடங்கும் தயாரிப்பு நிறுவனத்தில் படத்தை தயாரிக்க ஓகே சொல்லிவிட்டாராம். விரைவில் படப்பிடிப்பு தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறாராம் சூப்பர் நடிகர். மேலும் படத்தில் அரசியல் கருத்துக்கள் தூக்கலாக இருக்க வேண்டும் என தாஸ் இயக்குனருக்கு சூப்பர் நடிகர் கட்டளையிட்டிருக்கிறாராம். தமிழ் திரையுலகில் சமீபத்தில் வெளியான சிறு தயாரிப்பாளர்களின் 2 படங்கள் குறித்த அட்டவணைப்படி வெளியாக அட்டவணையிலேயே இல்லாத இசையமைப்பாளரின் அடாவடி படத்தை திடீரென வெளியிட்டு விட்டார்களாம். இதனால் தயாரிப்பு சங்க தலைவரான விஷாலமானவருக்கு எதிராக அவரது நண்பர்களும் சங்க நிர்வாகிகளும் ராஜினாமா செய்து போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்களாம். மேலும் இந்த பஞ்சாயத்தில் இசையமைப்பாளருக்கு ஆதரவாக பிரபல பைனான்சியரும் அடிதடிக்கு பெயர் போன அன்பான செழியனானவரும் மற்றொரு பெரிய தயாரிப்பாளரும் செயல்பட்டதால்
தலைவரான விஷாலமானவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லையாம். மேலும் விஜயசேது ஆனவரும் தனது படத்தை முன்கூட்டி வெளியிட்ட புகாரும் சங்கத்தை தட்டியிருக்கிறதாம். இதனால் தயாரிப்பு சங்கத்தில் மேலும் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து வருகிறாராம் விஷாலமானவர். உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் கனடாவை வீழ்த்தி பெல்ஜியம் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 168 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 23,280 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 2,910 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 80 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 38,800 ரூபாயாகவும் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் கனடா அணிக்கு எதிரான முதல் லீக் போட்டியில் பெல்ஜியம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 14வது உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் ஒடிசாவின் புவனேஸ்வர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 16 அணிகள் பங்கேற்றுள்ளன. இன்று நடைபெற்ற முதல் லீக் போட்டியில் பெல்ஜியம், கனடா அணிகள் பல பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றது. Thrown by John Smythe, and there could be a chance here. Still going Tom Bone on the reverse stick. The deflection off the goal. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புயலால் வீடு இழந்தவர்களுக்காக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கஜா புயல் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை ஆய்வு மேற்கொள்கிறார். ஸ்டெர்லைட் ஆலையை செயல்பட அனுமதிக்கலாம் என்ற தருண் அகர்வால் குழு அறிக்கை பற்றி தமிழக அரசு பதிலளிக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக திமுக தலைமையில் நாளை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.